அனைவருக்கும் வணக்கங்க. தமிழக அரசு சொந்தமா வீட்டு மனை இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு அரசோட புறம்போக்கு நிலத்துல இருந்து இலவச வீட்டு மனைகளை ஒதுக்கி பட்டா வழங்குறாங்க. இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, இது எங்க போய் விண்ணப்பிக்கணும், இதை எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, வீடு இல்லாதவங்களுக்கும் அரசு வீடு கொடுப்பாங்களா, இல்ல வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, விண்ணப்பித்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வீடு கிடைக்கும் அல்லது கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்குமா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலா சொல்ல போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பேசிடுவாங்க. தமிழக அரசு சொந்தமா வீட்டு மனையே இல்லாத ஏழை குடும்பங்களை செலக்ட் பண்றாங்க. அப்படி செலக்ட் பண்ண அந்த குடும்பங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இலவசமா வீட்டு மனை பட்டா கொடுக்கறாங்க. நல்லா கவனிங்க, நிலம் வாங்குறதுக்காக பணம் எல்லாம் கொடுக்கறது இல்ல, டைரக்டாவே பாத்தீங்க அப்படின்னா இலவச வீட்டுமனை பட்டாவே பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. சரி, இந்த திட்டத்துல நீங்க சேரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. குடும்பத்திற்கு சொந்தமா வீடே இருக்க கூடாதுங்க. அதாவது இதுவரைக்கும் உங்ககிட்ட சொந்த வீடு இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியா நலிவடைந்த குடும்பமா நீங்க இருக்கணும். தமிழகத்துல வசிக்கக்கூடிய நபரா இருக்கணுங்க. அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய வருமான வரம்புக்குள்ளதான் உங்களுடைய வருமானம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்க குடும்பத்துல யாரும் வீட்டுமனை பட்டா வாங்கி இருக்க கூடாதுங்க. இரண்டாவதா என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறத பேசிடலாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் அட்டை, செகண்ட் உங்களுடைய குடும்ப அட்டை, மூன்றாவதா உங்களுடைய வருமான சான்று, நான்காவதா பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இருப்பிட சான்று, ஐந்தாவதா உங்களுடைய புகைப்படம், ஆறாவதா உங்களுடைய விண்ணப்ப படிவம், ஏழாவதா பாத்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய சமூக சான்று, அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்க. சரி, இந்த விண்ணப்பத்தை எங்க கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய BAO, அதாவது கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போய் நீங்க இதை சப்மிட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படின்னா, அதாவது RI ஆபீஸ் சொல்லும் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். மூன்றாவதா தாசில்தார் அலுவலகத்துக்கு நேரடியா சென்று அவர்கிட்டயும் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுக்கலாங்க. சரி, எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு நிலம் இருக்கா, வீடு இருக்கிறதா, வருமானம் என்ன அப்படிங்கிறது டீடைலா பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட அரசு நிலம் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் முழுமையா பார்த்துட்டு தான் உங்களுடைய வீட்டுமனை பட்டா வழங்குறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை நகர்த்துவாங்க. அரசு அதிகாரிகள் முழுமையா உங்களுடைய அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அரசு சொன்ன அனைத்து நிபந்தனைகளும் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வீட்டுமனை பட்டா ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வீடு கட்டும் திட்டத்துல உங்களை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணுவாங்க. சரி, யாருக்கெல்லாம் இதுல முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண் குடும்ப தலைவரா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இரண்டாவதா மாற்றுத்திறனாளிகள், மூன்றாவதா விதவைகள், நான்காவதா பாத்தீங்கன்னா மிகவும் ஏழை குடும்பங்கள், ஐந்தாவதா பாத்தீங்கன்னா பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இந்த முன்னுரிமை கொடுக்கறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் என்னன்னா வீடே இல்லாத குடும்பமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் சேராங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க, நீங்க விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. விண்ணப்பித்த அனைவருக்கும் வீடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை அரசு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அரசு கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது அரசு கிட்ட நிலம் இருக்குதா, அதுக்கான தகுதிகள் என்ன, மாவட்ட வாரியா இந்த இவங்களுக்கு நிலம் ஒதுக்கிறதுக்கான இடம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் சரிபார்ப்பு செய்வாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிலம் இருக்கு, உங்க மாவட்டத்துல உங்களுக்கு நிலம் காலியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவானது கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அரசு நிலம் வாங்க பணம் கொடுக்கறது இல்லைங்க. ஆனா அரசு நிலம் இருந்துச்சு அப்படின்னா தகுதியான நிலம் இல்லாத குடும்பங்களை தேர்ந்தெடுத்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டமானது நடைமுறையில் தான் இருக்குது. நீங்க அடிக்கடி நியூஸ் சேனல் எல்லாம் பாப்பீங்க, பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டமானது அமைச்சர் கொடுத்தாரு, கலெக்டர் கொடுத்தாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஊடகங்கள் மற்றும் செய்தி சேனல்களின் வாயிலா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதே தாங்க, உங்களுக்கு நிலம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் இந்த திட்டத்துல கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீட்டுமனை இல்லாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.